ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு பாத்திரத்துல போட்டு துணி போட்டு மூடி வச்சுட்டு அதை ஒரு நாள் மட்டும் வச்சிருந்தேன். அடுத்த நாள் பார்த்தா இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம வேர் விட்டு வந்திருக்கும். அந்த பயிரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம கிரேவி பண்ணலாம். நைட்டுக்கு டிஃபனுக்கு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு பேன்ல ஆயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை ரெண்டு பீஸ் போட்டுட்டு ஒரு ஆனியன், பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வாசனை இல்லாத வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கிட்ட பின்னாடி ஒரு நார்மல் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி, இல்லைன்னா குட்டி குட்டியாக தக்காளியாக இருந்தால் ஒரு 4-5 தக்காளி, அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா திக்காக வரணும் கிரேவி. சால்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 4 தூளும் போட்டுருங்க. மிளகாய்த்தூள் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக எடுத்திருக்கேன். ஸோ அதை போட்டுடலாம். நல்லா திக்காக வரணுங்க கிரேவி. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான உணவு நம்ம கொடுக்குறோங்கிற மாதிரி நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். பச்சை பயிரை அப்படியே சாப்பிடலாம் முளை கட்டினதை. ஆனால் நம்ம பெரியவங்க சாப்பிடுவோம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிரேவியை பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்க, சைட் பை சைட் சப்பாத்தி போட்டுருக்கேன் பாருங்க. முளை கட்டிய பயிறு லைட்டாக சூட் பண்ணது அந்த தண்ணியோட நான் இப்போ கிரேவியில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நம்ம உப்பெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கிரேவி ஆன பின்னாடி கடைசியாக ஒரே ஒரு சீக்ரெட்டு, கொஞ்சம் பால் ஊற்றணும். பாருங்க, லைட்டாக பால் ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி ஊற்றினோம்னா கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல் கிரேவி மாதிரி டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியது தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் ரெடி. நைட் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியை போட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு சத்தான உணவை நம்ம கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையும் கிரேவி பண்ண மாதிரி இருக்கும். சத்தான உணவு குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். என் பையனுக்கு கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பர்ன்ட்டான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.